பேரு சொன்னதுக்கு காப்பிரைட்ஸா? இவங்க பண்ணது ஸ்டிப்பிங், ஆன்லைன் ஸ்டிப்பிங். அது வந்து பாத்தீங்கன்னா இல்லீகல். இத பத்தி பேசினாதான் அவங்க பண்ணதுக்கான பாயிண்ட் இல்ல. இப்போ இந்த வீடியோஸ் பார்த்திருக்க யூடியூபர்ஸ் கிரியேட்டர்ஸா இருப்பீங்க. முடிஞ்ச வாட்ஸ்அப் பண்ணுங்க, முடிஞ்ச இன்ஸ்டா ஸ்டோரி போடுங்க, இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் எத்தனை வெரிஃபைட் சிம்பிள் இருக்கு அக்கவுண்ட் கீழ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாதான் அவங்களுக்கு புரியும் இது சாதாரண கிடையாது. பேச்சு போட்டி சார். குட். அடுத்து சார் அமுதவேல் ஓவிய போட்டி, ரேவதி கபடி சார், கட்டுரை போட்டி, கொல்ல ஓட்டப்பந்தயம் சார், பாட்டு சார், விக்னேஸ்வரி கவிதை சார், கபடி சார், வெரி குட். ராஜேஷ் ஃபுட்பால், மஞ்சு குரூப் டான்ஸ் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரீடமாக எந்த விஷயம் சொல்லவும் முடியல, எதுவும் பேசவும் முடியல. அதுதான் ஒரு ஃப்ராங்கான ஒரு உண்மையே. என்னோட வீட்லேயே பார்த்தீங்கன்னா கூட நீ அரசியல் பற்றிலாம் பேசுகிற, ஜாதி பற்றிலாம் ஏன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பேசாத, நீ காமெடி வீடியோஸ் போட தான் போடு, என்ன போடாத அப்படின்னு அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் சொல்லி ஆரம்பிச்சுறாங்க. அதனாலே எல்லாமே தவிர்த்து இந்த காமெடி வீடியோஸ் மட்டும் இப்போதைக்கு போட ஆரம்பித்தேன். இதுதான் ஃப்ராங்கான உண்மையே. ஏதாவது ஒரு ஃப்ரீடமாக ஒரு விஷயம் சொன்னாவே போதுமே, அதாவது 4 பேர் வந்து ஏதாச்சும் இது எடுத்து பேசுகிறாங்க தவிர இந்த விஷயத்த வந்து பேசு, இதெல்லாம் நல்லா பேசு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என் வீட்லேயே அப்படி இருக்கணும், அது வெளி உலகத்தை எப்படி இருக்கும் அதுதான் நடக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுறோம். August 15 பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க. அது வந்து யாருன்னு அதுன்னு சொல்ல வரும்ல, ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு. என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. எஜுகேஷன் முக்கியம் இல்ல, ஸ்கில் தான் முக்கியம்ன்றாங்க. இவங்க பண்ணது ஸ்டிப்பிங், ஆன்லைன் ஸ்டிப்பிங். அது வந்து பார்த்தா இல்லீகல். ஒரு 4 விஷயம் தெரியலன்னா ஈஸியா ஏமாத்துறீங்களா? இதுதான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆளுங்கலாம் ஃபர்ஸ்ட் ஏன் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறீங்க? ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூல்லேருந்தே வெளியே போயிட்டு பேச சாதிச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஆளெல்லாம் வந்து கூப்பிடலாம். எதுக்கு தேவையில்லாமல் வந்து இந்த சோஷியல் மீடியா இருக்கவங்களாம் வந்து கூப்பிடுறீங்க? ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூல் மேலே தான் தப்புன்னு நான் சொல்லுவேன். இதனால என்ன இஷ்யூ ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேகே ப்ரோடு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. ஏன் வந்திருக்குன்னா, ஜஸ்ட் அவங்கள பற்றி பேசுனதுக்கும் ஃபோட்டோ கிளிப் வச்சதுக்கும் மட்டுமே கார்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. இப்படியே போச்சுன்னா வரும் போகிறோம் இந்த டூல் வச்சு கார்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டே தான் இருப்பான். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இவங்களை பற்றி பேசுனதுக்கே கார்பரேட் ஸ்ட்ரைக் வருதுன்னா, இதுவே பொலிட்டிஷியன் இருக்கவங்களுக்கு, அரசியல்வாதிக்கு யாராச்சும் ஒருத்தர் இருந்துச்சு இதுமாதிரி டூல் இருந்துச்சுன்னு சொன்னா வரும் போகிறோம் கார்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவான். ஏன் கார்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்தா ஜஸ்ட் 3 ஸ்ட்ரைக் வந்தால் சேனலில் தூக்கிடுவான். அவன் பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு ஃபாலோஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு யூடியூப் சேனல் ரன் பண்ணுவாங்களாம். ஃப்ராக்ஷன் செகண்ட்ஸில் வந்து இந்த யூடியூப் சேனல் ஃபுல்லாக பிளாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது வந்து நார்மலான விஷயம் இல்லை. இது வர எல்லாத்துக்கும் இப்படியே பண்ணிட்டு சோசியல் மீடியா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து அடிச்சு தூக்குவோம் அந்த கம்பெனி தான். என்ன சொல்றேன்னா, ஏடிடி ப்ரோ வந்து கிளிச்சிட்டாரு. அதை பார்த்து தான் நானும் கிளிக்கணும்னு இருந்தேன். ஏன்னா வரும் போறோம்லாம் இப்படி வந்து கார்பரேட் ஸ்ட்ரைக் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நாளைக்கு சோசியல் மீடியா எவனுமே பேச முடியாது. எதுவுமே எந்த வருஷமும் ஃப்ரீடா பேச முடியாது. அதுக்காக மட்டுமே இந்த வீடியோ கிரியேட் பண்ணி மொத்தம் யூடியூபர்ஸ்க்கு இது கண்டிப்பா இது பேசுங்க. அப்படியே யாருக்காச்சும் ஒருத்தர் உங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நடக்கும். அதுக்காக நீங்களும் பேசுங்க. கண்டிப்பா இந்த விஷயம் மாற்றுவாங்க.